சேலம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களோடு செய்தியாளர் கோபிநாத் இணைந்திருக்கிறார். கோபிநாத், வணக்கம். உறவினர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? இது தொடர்பான முழு விவரங்கள். விக்கிரவாண்டி நகர் பகுதியை சேர்ந்தவர் பழனிவேல், இவரோட மனைவி சிவசங்கரி. இவங்களோட குழந்தையோட வயசு 4 வயசுங்க. லியா லக்ஷ்மி சென்னை தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் உயர்நிலைப் பள்ளியில இந்த குழந்தை யூகேஜி படிச்சுட்டு இருக்கு. வழக்கம் போல இன்னைக்கு பள்ளிக்கு குழந்தை லியா லக்ஷ்மி வந்துட்டு கிளாஸ்ல இருந்திருக்கு. மத்தியானம் சாப்பாடு முடிச்சுட்டு மத்தியானம் அவங்க கிளாஸ் டீச்சர் மொத்தம் 11 குழந்தைகள் இந்த யூகேஜில மட்டும் இருந்திருக்காங்க. 11 குழந்தைகளுக்கும் அவங்களோட கிளாஸ் டீச்சர் டெஸ்ட் வைக்கிறதுக்கு எல்லாரையும் ஆயத்தமா சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் வருஷமா உட்கார வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த குழந்தை லியா லக்ஷ்மி, இப்ப நம்ம சொல்லக்கூடிய தகவல் பள்ளி நிர்வாகம் சார்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல். இதுல பாத்தீங்கன்னா லியா லக்ஷ்மி மட்டும் நான் ஒன் பாத்ரூம் போறேன்னு சொல்லி குழந்தை கேட்டிருக்கு. சரி போயிட்டு வான்னு சொல்லி அதோட கிளாஸ் டீச்சர் அனுப்பியதாக இங்க இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம் நமக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. குழந்தை போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு 10 நிமிஷம் மேல ஆச்சு, குழந்தை இன்னும் மீண்டும் கிளாஸுக்கு வரல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வகுப்பு ஆசிரியை உடனே போய் பாக்குறாங்க. எங்குமே இல்ல. குழந்தை சுத்தி அந்த பள்ளி வளாகம் முழுவதும் தேடினதாகவும் பள்ளி நிர்வாகம் தரப்புல சொல்றாங்க. ரொம்ப நேரம் தேடி அனைத்து பகுதிகளிலும் கிடைக்காத சூழ்நிலையில பள்ளிக்கு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பசங்க விளையாட்டு மைதானம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் டாய்லெட் போற வழி இருக்கு. அந்த பக்கத்துல பாத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு செப்டிக் டேங்க் இருக்கு. செப்டிக் டேங்க சுத்தி பாத்தீங்கன்னா இரும்புல ஒரு வலை அடிச்சிருக்காங்க. வலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன வழி, இந்த வழியில பாத்தீங்கன்னா தகடு, செப்டிக் டேங்கோட மூடி இரும்பு தகடால் மூடப்பட்டு அந்த தகடும் பாத்தீங்கன்னா முற்றிலுமாக துரு பிடித்து சேதமாயிருக்கு. அந்த பகுதியில பார்க்கும்போது குழந்தையோட செருப்பு வெளியில இருந்ததாக முதல்ல பார்த்திருக்காங்க. உடனே அங்க சப்போஸ் குழந்தை உள்ள இறங்கிச்சான்னு எட்டி பார்க்கும்போது குழந்தை உள்ள தெரியலன்னு சொல்றாங்க. அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒரு நீட்டு குச்சியில கம்பியில கட்டி அந்த பக்கம் உள்ள செக் பண்ணி பார்க்கும்போது குழந்தையோட சட்டை அதுல மாட்டினதாகவும் பள்ளி தரப்புல சொல்றாங்க. உடனடியா அங்கிருந்த ஊழியர்கள் அந்த குழந்தைய தூக்கி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும் அங்க குழந்தை இறந்துட்ட தகவலையும் இவங்க நமக்கு பள்ளி நிர்வாகம் தரப்ப தெரிவிச்சிருக்காங்க. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி காவல்துறையினர் இங்க விசாரணை மேற்கொள்றாங்க. இந்நிலையில இந்த சின்ன வழியில கண்டிப்பா குழந்தை தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை, எங்களுக்கு குழந்தையோட சாவல சந்தேகம் இருக்கு, சிசிடிவி கேமரா காமிங்கன்னு சொல்றாங்க. தற்போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் தற்போது சிசிடிவி கேமரா பாக்குற காட்சிதான் சம்பவம் தற்போது நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பள்ளி கேட்டை இழுத்து பூட்டிருக்காங்க. பொதுமக்கள் உணர்ச்சிப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக பள்ளியை இழுத்து மூட வேண்டும் என்பது இங்கு வந்திருக்கிற பெற்றோர் மற்றும் உறவினரோட கோரிக்கையா இருக்கு. சாலை மறியல் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.